வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 2026 ஐபிஎல் தொடரில் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக களமிறங்குற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர்சிபி அணியோட முழுமையான டீம் அனலைசிஸ், டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எப்படி இருக்கு, ரெண்டாவது முறையாக இந்த வருஷமும் கப் அடிக்க முடியுமா? வாங்க மக்களே, தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க. ஆர்சிபி ஐபிஎல் ஆரம்பித்த முதல்ல இருந்து மற்ற டீமை விட ஆர்சிபியில் விளையாடுற பிளேயர்ஸ் தான் பெரிய பிளேயர்ஸா ஏலத்தில் எடுத்து ஆட வைப்பாங்க. நல்ல டீமா இருந்தும் கூட 17 வருஷமா போராடி கடந்த 2025 ஐபிஎல்ல தான் முதல் தடவையா கப்பை கையிலேயே தூக்குனாங்க. என்னதான் ஐபிஎல்ல ஸ்டார்டிங்ல இருந்து எம்ஐ சிஎஸ்கே மாதிரியான டீம் டாமினேட் பண்ணி ரூல் பண்ணாலும் அந்த டீமுக்கு இருந்த ஃபேன் பேஸை விட ஆர்சிபிக்கு ஒரு மடங்கு அதிகமான ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஒரு கப்பை வாங்க மாட்டாங்களான்னு வெறித்தனமா சப்போர்ட்டும் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம ரன் மெஷின் கிங் விராட் கோலி ஆடின எல்லா சீசன்லயும் உசுர கொடுத்து ஆடி ரன்ஸை குவிச்சாரு. இது வரைக்குமே ஒரு சீசனோட அதிக ரன் கெட்டர்ஸ்ல இவர் தான் முதல்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த ஒத்த மனுஷனுக்காகவும் அவரோட லெகசிக்காகவே ஒரு கப் அடிக்க மாட்டாங்களான்னு எல்லோருமே எதிர்பார்த்தோம். கடைசியா 18வது வருஷத்துல கையில கப்பை தூக்கி ஈசாலா கப் நம்துன்னு சொல்லி அவரோட கிரிக்கெட் கேரியரை மனுஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. 2026 மினி ஏலத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி பெரிய அளவுல ஷாப்பிங் எதுவும் பண்ணல. அவங்க ஏற்கனவே செட்டில் டீம் தான். ஆனா சில முக்கியமான ஓட்டைகளை அடைக்க சில ஸ்மார்ட்டான மூவ்களை பண்ணியிருக்காங்க. முதல்ல வெங்கி ஐயரை 7 கோடிக்கு எடுத்தது ஆச்சரியமான முடிவு தான். ஆனா இவரை எங்க ஆட வைப்பாங்கிறது தான் பெரிய கேள்வி. ஆர்சிபியோட கடந்த சில வருஷமா டெத் ஓவர்ஸ்ல சரியா போடாம அடி வாங்கியிருக்காங்க. அதை சரி செய்ய புவி இந்த வருஷமும் இருக்காரு. இவங்க இல்லாம மங்கேஷ் யாதவ், சாத்விக் தேஸ்வால் போன்ற இளம் வீரர்களை பேக்கப்ல எடுத்து வச்சிருக்காங்க. ஆர்சிபி டீமோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா நண்பர்களே? முதல்ல விராட் கோலி, ரெண்டாவது பில் சால்ட்டும் ஓப்பனிங்ல இறங்குவாங்க. மூணாவது ராஜத் பட்டிதார் ஆடுவாரு. நாலாவது தேவ்தத் படிக்கல் இல்லைன்னா வெங்கி ஐயர் ஆடுவாரு. அஞ்சாவது ஜித்தேஷ் சர்மா, ஆறாவது டிம் டேவிட், ஏழாவது குர்னால் பாண்டியா, எட்டாவது ரொமாரியோ செஃபர்ட் இல்லைன்னா ஜேக்கப் பெத்தல், 9ல புவனேஸ்வர் குமார் வருவாரு, 10ல எஸ் தயால், 11ல நுவான் துசாரா இல்லைன்னா ஜேக்கப் டஃபி. ஏசலூட்டுக்கு பதிலா அவரு ஆர்டர் மேட்ச் இல்லாம மற்ற மேட்ச்ல ஜேக்கப் டஃபியோ இல்லைனா நுவான் துசாராவோ ஆட வாய்ப்பு இருக்கு. இம்பாக்ட் பிளேயரா சூயஸ் சர்மா ஆடுவார். அடுத்து இந்த ஆர்சிபி டீமோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னன்னு பார்க்கலாமா நண்பர்களே? இந்த 2026 ஆர்சிபி டீமோட மிகப்பெரிய பலம் என்னன்னா, முதல்ல அவங்க ஆக்ரோஷமான ஓப்பனிங் ஜோடி விராட் கோலி, பில் சால்ட்டும் தான். கோலி ஒரு பக்கம் ஹேங்கர் ரோல் பண்ண, பில் சால்ட் பவர் பிளேவை அட்டாக் பண்ணுவாரு. இது ஒரு டெட்லி காம்பினேஷனா கண்டிப்பா இருக்கும். அப்புறம் பினிஷிங் பவர் கடந்த சில வருஷமா ஆர்சிபிக்கு பெரிய குறையே பினிஷிங் தான். ஆனா இந்த வருஷம் டிம் டேவிட் அப்புறம் ஜித்தேஷ் சர்மா இருக்காங்க. இவங்க 2 பேரும் நினைச்சா எந்த டோட்டலையும் சேஸ் பண்ண முடியும். அப்புறம் குர்னால் பாண்டியா, ரொமாரியோ செஃபர்ட் 2 பேரும் டீமுக்கு நல்ல பேலன்ஸ் தருவாங்க. 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்கும். அதே மாதிரி பேட்டிங்லயும் கை கொடுப்பாங்க. இந்த ஆர்சிபி டீமோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல ஏசல்வுட்டோட காயம்தான். டீமோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்னா அது ஜோஸ் ஏசல்வுட் தான். காயத்தோட இருக்காரு. அவரு ஆரம்ப கட்டத்தில் விளையாட மாட்டாருன்னு தகவல் வருது. இது ஆர்சிபி டீமோட பவர் பிளே மற்றும் டெத் ஓவர்ஸுக்கு பெரிய பிரச்சனை தான். அப்புறம் ஸ்பின் அட்டாக் பத்தி பார்த்தோம்னா, யஸ்வேந்திர சகலுக்கு அப்புறம் ஆர்சிபில ஒரு விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் இல்லை. குர்னால் பாண்டியா ஓரளவு ரன்ஸ் கட்டுப்படுத்துவாரு. இருந்தாலும் மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்க ஒரு குவாலிட்டி லெக் ஸ்பின்னர் இல்லாதது குறையா தான் தெரியுது. சூயஸ் சர்மாவை இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணாலும் அது போதுமாங்கிறது டவுட். முடிவா சொல்லணும்னா 2026 ஆர்சிபி டீம் ரொம்பவே பேலன்ஸா இருக்கு. பேட்டிங்ல பயங்கரமான டெப்த் இருக்கு. பவுலிங்ல ஏசல்வுட் வந்தா இன்னும் டீம் ஸ்ட்ரென்த் ஆகும். கேப்டன் பட்டிதார் தலைமையில டாப் 4 டீம்ல இந்த ஆர்சிபியும் பிளே ஆஃப்ஸ் போக கட்டாயம் வாய்ப்பு இருக்கு. அவங்க டைட்டில தக்க வைக்க முடியுமாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே.
இந்த கருத்துப்படி இந்த பிளேயிங் 11 எப்படி இருக்கு? ஆர்சிபி இந்த வருஷமும் கப் அடிப்பாங்களா இல்லையான்னு உங்க கணிப்பை கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஆர்சிபி நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க மக்களே. அடுத்த வீடியோல சந்திக்கலாமா?